ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டெலெக்ட் அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜியாகிரஃபியில் ஆறுகள் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போன வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. ஓகேவா? அங்கே பார்க்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, ஒரு ஆறு பற்றி கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள். இது சத்தீஸ்கரில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இதன் வடிநிலப்பகுதி ஒடிசா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களையும் உள்ளடக்கியது. இதன் டெல்டா பகுதி அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்குக்கு பெயர் பெற்றது. உலகின் மிக நீளமான மண் அணைகளில் ஒன்றான ஹிராகுட் அணை இந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. இந்த ஒரு பாயிண்ட் போதும்னு நினைக்கிறேன். இது என்ன ஆறுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ கோதாவரி, ஆப்ஷன் பி மகாநதி, ஆப்ஷன் சி பிராமணி, ஆப்ஷன் சி டி சுபர்ணரேகா. யோசிங்க. என்ன ஆப்ஷனாக இருக்கும்? இந்த ஆறு உலகின் மிக நீளமான மண் அணைகளில் ஒன்றான ஹிராகுட் அணை இந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மற்ற பாயிண்ட்டு கூட டீட்டெயில் தெரியலைனால இந்த பாயிண்ட்டை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன ரிவர் அப்படின்னு தெரியலையா? ஆன்சர் பார்த்துருவோமா? ஆன்சர் என்ன? ஆன்சர் மகாநதி. மகாநதி இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சே சொல்லிடலாம். உலகின் மிக நீளமான மண் அணைகளில் ஒன்றான ஹிராகுட் இந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டது. ஹிராகுட் அணை எந்த நதியை இதில் கட்டியிருக்காங்க? மகாநதி. ஓகேவா? மகாநதி குறுக்க தான் ஹிராகுட் அணை கட்டியிருக்காங்க. ஓகேவா? வாங்க டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். மகாநதி ஆறு சத்தீஸ்கரில் தம்டாரி மாவட்டத்தில் உள்ள ஷிகாவா மலைப்பகுதியில் உற்பத்தி ஆகுது. எங்கள் மகாநதி எங்கே உருவாகுது? சத்தீஸ்கர் மாநிலத்தில் தம்டாரி மாவட்டத்தில் ஷிகாவா அப்படிங்கிற மலைப்பகுதியில் உற்பத்தி ஆகுது. இது கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. மகாநதி இதன் வடிநிலப்பகுதி சத்தீஸ்கர். எந்தெந்த மாநிலங்களெல்லாம் இது கடந்து வங்காள விரிகுடாவில் கலக்குதுன்னா சத்தீஸ்கர் அங்கே உற்பத்தி ஆகுது. ஒடிசா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய இந்த மாநிலங்களையும் கடந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. மகாநதி டெல்டா பகுதி, குறிப்பாக ஒடிசாவில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்குக்கு பெயர் பெற்றது. மகாநதியோட டெல்டா பகுதியில் ஒடிசாவில் இருக்கிறது தான் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது, பெயர் பெற்றது. உலகின் மிக நீளமான மண் அணைகளில் ஒன்றான ஹிராகுட் அணை ஒடிசாவில் இந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. வேலை சொன்னால ஹிராகுட் அணை மகாநதியின் குறுக்க தான் கட்டியிருக்காங்க, எங்கள் ஒடிசாவில். ஓகே, இந்த கொஸ்டின் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் புரியுதில்லை உங்களுக்கு? அதுக்கான விடை மகாநதி. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாமா? ரெண்டாவது கேள்வி, நாகாவளி மற்றும் வம்சதாரா ஆறுகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இவ்விரு ஆறுகளும் கிழக்கு ஆப்ஷன் 1 என்னென்னா கூற்று 1, இவ்விரு ஆறுகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தியாகின்றன. கூற்று 2, இவ்விரு ஆறுகளும் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் வழியாக பாய்கின்றன. கூற்று 3, இவ்விரு ஆறுகளும் தனித்தனியாக ஆறுகளாக அமைந்து நேரடியாக வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. அதாவது 2 ஆறு பற்றி கேட்டிருக்கான்.
நாகாவளி மற்றும் வம்சதாரா. இதில் வந்து கூற்று ஒன்று என்ன, இவ்விரு ஆறுகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகின. கிழக்கு தொடர்ச்சி மலையில் இந்த 2 ஆறும் உருவாகுது, அதான் கூற்று ஒன்று. கூற்று 2, இவ்விரு ஆறுகளும் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் வழியாக பாய்கின்றன. ஓகேவா. கூற்று 3 வந்து இவ்விரு ஆறுகளும் தனித்தனி ஆறுகளாக அமைந்து நேரடியாக வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. தனித்தனி ஆறாக உற்பத்தியாகி நேரடியாக வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. எந்த ஒரு இதோடையும் சேர்ந்து போய் கலக்கலை, தனித்தனியாகவே உற்பத்தியாகி தனித்தனியாகவே போய் வங்காள விரிகுடாவில் கலக்கிறாங்க. இதுதான் கூற்று சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 எது சரியானவை, கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்கான். ஆப்ஷன் ஏ வந்து 1 மற்றும் 2 மட்டும். ஓகே. ஆப்ஷன் பி வந்து 2 மற்றும் 3. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3. ஆப்ஷன் டி 1, 2, 3. இல்லை எது ரைட்டு? யோசிங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துருவோமா? என்ன ஆப்ஷன்? இவ்விரு ஆறுகளும், அதாவது நாகாவளி, வம்சதாரா, நாகாவளி மற்றும் வம்சதாரா ஆகிய ஆறுகள். இது வந்து கூற்று என்ன சொல்லியிருக்கான், இவ்விரு ஆறுகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உற்பத்தியாகின்றன. சரி. இவ்விரு ஆறுகளும் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் மாநிலங்கள் வழியாக பாய்கின்றன. இந்த கூற்றும் சரி. இவ்விரு ஆறுகளும் தனித்தனி ஆறுகளாக அமைந்து நேரடியாக வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. இதுவும் சரி. ஆப்ஷன் 1, 2, 3. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆப்ஷன் டி சரியான விடை. இதுக்கு விளக்கத்தை பார்ப்போம். கூற்று 1 சரி. நாகாவளி ஆறு வந்து ஒடிசாவின் கலாஹண்டி மாவட்டத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகிறது. நாகாவளி வந்து எங்கே உருவாகுது அப்படின்னா, ஒடிசாவில் உள்ள கலாஹண்டி அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகிறது. வம்சதாரா ஆறு வந்து ஒடிசாவில் நாயகடா மாவட்டத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகிறது. வம்சதாரா எங்கே உருவாகுது? ஒடிசாவில் உள்ள, அதே ஒடிசாவில் தான் ரெண்டுமே, ஒடிசாவில் உள்ள நாயகடா மாவட்டத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தி ஆகிறது. ஓகேவா. 2, நாகாவளி ஆறு வந்து ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஓகே. வம்சதாரா ஆறும் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேஷ் வழியாக பாய்ந்து ஆந்திராவின் கலிங்கப்பட்டினம் அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. 2 ஆறுகளுமே ஒடிசா ஆந்திர பிரதேசம் வழியாக கடந்து, நாகாவளி ஆறு வந்து ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீகாகுளத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்குது. வம்சதாரா வந்து கலிங்கப்பட்டினம், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கலிங்கப்பட்டினத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்குது. 3rd ஸ்டேட்மெண்ட். நாகாவளி ஊர் வந்து ஒரு தனித்தாறு. இது வேறு எந்த முக்கிய ஆறுடன் இணையாமல் நேரடியாக வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. வம்சதாராவும் இது ஒரு தனித்தாறு, இதுவும் நேரடியாக வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஓகேவா. 3 பாயிண்ட்டுமே கரெக்ட். இப்போ இந்த 2 ஆறுகளை பற்றி தெரியுதில்ல, 2 ஆறுகளுமே ஒடிசாவில் தான் உற்பத்தி ஆகிறது. நாகாவளி எங்கே உற்பத்தி ஆகுது? நாகாவளி வந்து ஒடிசாவில் உள்ள அந்த கலாஹண்டி மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில். அதே வந்து வம்சதாரா வந்து என்ன, ஒடிசாவில் வந்து ராயக்கடா மாவட்டத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. 2 வந்து ஒடிசா ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ஞ்சு வங்கக்கடலில் கலக்குது. ஆந்திர பிரதேசத்தில் நாகாவளி வந்து ஸ்ரீகாகுளங்கிற இடத்துல வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. அதே வந்து வம்சதாரா வந்து கலிங்கப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல வங்காள விரிகுடாவோட கலக்குது. இது ரெண்டுமே வேறு எந்த முக்கிய ஆறுனா இணையலை, தனியாகவே போய் வங்காள விரிகுடாவில் கலக்குது. இதுதான் பாயிண்ட். அடுத்த கேள்வி போய்டுமா?
பின்வரும் ஆறுகளில் எவை கிருஷ்ணா நதியின் வலதுகரை துணை ஆறுகள்? அதாவது வலதுகரை துணை ஆறுகள், வலதுகரையில் உற்பத்தியாகி வலதுகரையில் கிருஷ்ணா நதியோட கலக்கிற ஆறுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 பீமா, ஆப்ஷன் 2 கொய்னா, ஆப்ஷன் 3 மூசி, ஆப்ஷன் 4 துங்கபத்ரா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3, ஆப்ஷன் பி 2 மற்றும் 4, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி 4 மற்றும், ஆப்ஷன் டி 2, 3 மற்றும் 4. கிருஷ்ணா நதியோட வலதுகரை துணை ஆறுகள் அதுதான் கேட்டிருக்கான். கிருஷ்ணா நதியின் வலதுகரை துணை ஆறுகள் அதுதான் இங்கே கேள்வியில் கேட்டிருக்கான். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணா நதிக்கு வலதுகரை துணை ஆறுகளும் உண்டு, இடதுகரை துணை ஆறுகளும் உண்டு. அவங்க கேட்டிருக்கிறது வலதுகரை துணை ஆறுகள். ஆப்ஷன் பார்த்துருமா? கொய்னா, துங்கபத்ரா. கொய்னா மற்றும் துங்கபத்ரா இதுதான் விடை. 2 மற்றும் 4 அப்போனா ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 கொய்னா, துங்கபத்ரா இதுதான் கிருஷ்ணா நதியோட துணையாறு, வலதுகரை துணையாறுகள். ஓகே, இப்போ கிருஷ்ணா நதிக்கு 2 துணையாறுகள், வலதுகரை இடதுகரை துணையாறுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அதை பற்றின டீட்டெயிலாக பார்ப்போம். கிருஷ்ணா நதியானது சக்யாத்ரியில் உள்ள மகாபலேஸ்வரர் அருகே உருவாகும் கிழக்கு நோக்கி பாயும் 2வது பெரிய தீபகற்ப நதியாகும். ஓகேவா? எங்கே உருவாகுது? மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. கிழக்கு நோக்கி பாயும் 2வது தீபகற்ப பெரிய ஆறு, பெரிய நதி கிருஷ்ணா நதி. ஓகேவா? இப்போ வலதுகரை ஆறுகள் இதுதான் நம்மள்கிட்ட கேட்டாங்க. வலதுகரை துணை ஆறுகள் என்ன? வெண்ணா, கொய்னா, பாஞ்சகங்கா, துத்கங்கா, கடபிரபா, மலப்பிரபா, துங்கபத்ரா இதெல்லாம் வலதுகரை துணையாறுகள். ஓகேவா? வலதுகரை துணையாறுகள் என்னென்ன? வலதுகரை துணையாறுகள் வெண்ணா, கொய்னா, பாஞ்சகங்கா, துத்கங்கா, கடபிரபா, மலப்பிரபா, துங்கபத்ரா ஆகியவை முக்கிய வலதுகரை துணையாறுகளாகும். அடுத்து இடதுகரை துணையாறுகள். இடதுகரை பீமா, திண்டி, பெத்தவாகு, ஹாலியா, மூசி, பலேரு மற்றும் முனேரு ஆகியவை முக்கிய இடதுகரை துணையாறுகள். இன்னொரு அடி ரிப்பீட் பண்ணுறேன். இடதுகரை துணையாறுகள் இது கிருஷ்ணா நதியோட இடதுகரை துணையாறுகள். பீமா, திண்டி, பெத்தவாகு, ஹாலியா, மூசி, பலேரு மற்றும் முனேரு ஆகியவை முக்கிய இடதுகரை துணை ஆறுகள். ஓகே, அடுத்த கேள்வி. இந்தியாவில் நிலத்தடி நீர் வளங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் துறை எது? இந்தியாவில் நிலத்தடி நீரை அதிக அளவில் பயன்படுத்தும் துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தொழில்துறை, ஆப்ஷன் ஏ தொழில்துறை, ஆப்ஷன் பி வீட்டு உபயோகம், ஆப்ஷன் சி விவசாயம், ஆப்ஷன் டி
ஆற்றல் உற்பத்தி. எது சரியான விடை? எது? விவசாயம். விவசாயம் தான் சரியான விடை. நிலத்தடி நீர் வளங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் துறைன்னா இந்தியாவில் விவசாயத்துறை தான். ஓகே, விளக்கத்தை பார்ப்போம். இந்தியாவில் உள்ள மொத்த நிலத்தடி நீர் வளத்தில் சுமார் 89% விவசாயம் பயன்படுத்துகிறது. எனவே இதுவே நிலத்தடி நீரை அதிக அளவில் பயன்படுத்தும் துறையாகும். இந்தியாவில் விவசாயத்துக்காக எத்தனை சதவீதம் நீரை பயன்படுத்துகிறாங்க? 89% நீரை விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. வீட்டு உபயோகம் 9% பங்களிப்பை கொண்டுள்ளது. இது முக்கியமாக கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் குடிநீர் மற்றும் வீட்டு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அதுக்கடுத்து தொழில்துறை. நிலத்தடி நீரில் தொழில்துறையில் 2% நீரை நிலத்தடி நீரை தொழில்துறையில் பயன்படுத்துகிறாங்க. இது முக்கியமாக எதுக்காகனா குளிர்வித்தல், செயலாக்கம் மற்றும் சுத்தம் செய்தல் போன்ற பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இதுக்காக தான் 2% நீரை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? தொழில்துறையில் பயன்படுத்துகிறாங்க நிலத்தடி நீரை. ஆற்றல் உற்பத்தி. அனல் மற்றும் நீர்மின் நிலையங்களில் முக்கியமாக மேற்பரப்பு நீரை சார்ந்திருக்கிறது, நிலத்தடி நீரை அல்ல. மேற்பரப்பு நீர்னால் தேங்கி இருக்கிற தண்ணியை வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் நீர்மின் நிலையம், அனல் மின் நிலையங்கள்ல எல்லாம் ஓகேவா, நிலத்தடி நீரை அங்கே பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கேள்வியும் அதுக்கான விளக்கம் புரியுதில்ல? ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான கேள்வியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்த கேள்வி. மேற்கிலிருந்து கிழக்காக கங்கை ஆற்றுடன் இணையும் ஆறுகளை பொறுத்தவரை பின்னொன்றுள் எது சரியான வரிசை? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? மேற்கிலிருந்து கிழக்காக கங்கை ஆற்றுடன் இணையும் ஆறுகள். மேற்கிலிருந்து கிழக்கு வரணும், கங்கை ஆற்றோடு இணையும் ஆறுகள். எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சோன், ராம்கங்கா, கோசி, தாமோதர். ஆப்ஷன் பி ராம்கங்கா, சோன், தாமோதர், கோசி. ஆப்ஷன் சி சோன், ராம்கங்கா, தாமோதர், கோசி. ஆப்ஷன் டி ராம்கங்கா, சோன், கோசி, தாமோதர். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட், எது சரியான விடை? யோசிங்க. ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆப்ஷன் பார்த்துருவோமா என்னென்னு? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ராம்கங்கா, சோன், கோசி, தாமோதர். இதுதான் மேற்கிலிருந்து கிழக்காக கங்கை ஆற்றுடன் இணையும் ஆறுகள். எங்கே? மேற்கிலிருந்து கிழக்காக கங்கை ஆற்றுடன் இணையும் ஆறுகள் எது அப்படின்னா ராம்கங்கா, சோன், கோசி, தாமோதர். இதுதான் மேற்கிலிருந்து கிழக்காக கங்கை ஆற்றுடன் இணையும் ஆறுகள். ஓகேவா?
அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராம்கங்கா. ராம்கங்கா எங்கே? உத்தரப்பிரதேசத்தில். சரி, ராம்கங்கா வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. ராம்கங்கா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது. உத்தரப்பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து கன்னோஜ் அருகே கங்கை ஆற்றுடன் கலக்கிறது. கங்கை ஆற்றோட எங்கே கலக்குது ராம்கங்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கன்னோஜுங்கிற இடத்துல தான் ராம்கங்கா கிடக்குது. ஓகே, ராம்கங்கா வந்து கங்கை ஆற்றோட துணையாறு. அது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. உத்தரப்பிரதேசத்தின் வழியாக பாஞ்சு கன்னோஜ் அப்படிங்கிற இடத்துல கங்கை ஆற்றோட இணையுது. ஓகேவா? அடுத்தது சோனார். சோனார் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்ட் பீடபூமியில் உற்பத்தி ஆகிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்ட் பீடபூமியில் உற்பத்தி ஆகுது. உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் ஆகிய மாநிலங்கள் வழியாக பாய்ந்து பாட்னா அருகே கங்கை ஆற்றுடன் இணைகிறது. எங்கே? பாட்னாவில் வந்து கங்கை ஆற்றோடு இணைகிறது சோனார். இன்னொரு அடி ரிப்பீட் பண்ணுறேன். சோனார் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்ட் பீடபூமியில் உற்பத்தி ஆகுறது மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்ட் பீடபூமியில். அது வந்து உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் அந்த மாநிலங்கள் வழியாக கடந்து பாட்னா அருகே கங்கை ஆற்றுடன் இணைகிறது. ஓகே, அடுத்தது கோசி ஆறு திபெத், நேபாள இமயமலைகளின் பகுதிகளில் உற்பத்தியாகிறது. திபெத் மற்றும் நேபாள இமயமலை பகுதிகளில் உற்பத்தியாவது. பீகாரில் நுழைந்து கதிகார் அருகே கங்கை ஆற்றுடன் கலக்க இணைகிறது. பீகாரில் நுழைஞ்சு கதிகார் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் கங்கை ஆற்றோடு இணையுது. அடிக்கடி வெள்ளப்பெருக்கு காரணமாக பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதன் காரணமாக பீகாரின் துயரம் அப்படின்னு இந்த கோசி ஆறு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? பீகாரின் துயரம் அப்படின்னு அடிக்கடி அழைக்கப்படுது இந்த கோசி ஆறு. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். கோசி ஆறு வந்து திபெத் மற்றும் நேபாள இமயமலை பகுதிகளில் உற்பத்தி ஆகுது. பீகாரில் நுழைஞ்சு கதிகார் அப்படிங்கிற பகுதியில் வந்து கங்கை ஆற்றுடன் இணைகிறது. அடிக்கடி வெள்ளப்பெருக்கு காரணமாக பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்தது தாமோதர் ஆறு. ஜார்க்கண்டில் உள்ள சோட்டா நாக்பூர் பீடபூமியில் உற்பத்தி ஆகிறது. எங்கே? ஜார்க்கண்டில் உள்ள சோட்டா நாக்பூர் பீடபூமியில் உற்பத்தி ஆகிறது. மேற்கு வங்காளத்தின் வழியாக பாய்ந்து ஹுக்ளி ஆற்றுடன் கங்கையின் கிளையாறு கலக்கிறது. மேற்கு வங்காளத்தின் வழியாக பாய்ந்து ஹுக்ளி ஆற்றுடன் கங்கையின் கிளையாறு கலக்கிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. இது தாமோதர் ஆறு வந்து வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன் இந்த ஆப்ஷனை. தாமோதர் ஆறு வந்து ஜார்க்கண்டில் உள்ள சோட்டா நாக்பூர் பீடபூமியில் உற்பத்தி ஆகிறது. மேற்கு வங்கம் வழியாக பாஞ்சு ஹுக்ளி ஆற்றோட ஹுக்ளி ஆற்றுடன் கலக்கிறது. அதாவது ஹுக்ளிங்கிறதும் கங்கை ஆற்றோட துணையாறு தான், அதோடு இது கலந்துடுது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வங்காளத்தின் துயரம் என்று எது அழைக்கப்படுது? தாமோதர் ஆறு வந்து வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான் 5 கொஸ்டின் முடிஞ்சிட்டு. இந்த 5 கேள்விகளில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்கா? எல்லாம் 5 கொஸ்டினும் கிளியராக புரிஞ்சதில்ல? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.